சொந்தக்காரா? இல்ல. எலிசபெத்? இல்லங்க. என்னடி இங்கிலீஷ்ல பீட்ரு ரஷ்டா? நீங்க எல்லாம் பேசுறா, எல்லாருமே டோட்டல் ஃபெயிலியர். என் கால் வரா எப்படி கலகிறது வாதியார கத்துங்க. கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட. என்னது மாட்டிக்கிட்டனா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் மாட்டிக்கிட்டது நீ நானே. சலோ ஐ லவ் யூ டி. அம்மா நீங்க அக்கா தங்கச்சி கூட பொறுத்து எப்ப பாரு கிண்டல் கேலியமாவே இருக்கீங்களே. சாரி தங்கச்சி. ஓகே. சாரி சிஸ்டர். ஏய் மச்சி என்னடா சொன்னா? தங்கச்சியா? சொல்லடா, அவங்க தான் தங்கச்சின்னு சொல்ல சொன்னாங்க. அப்படியா? மச்சி யால நீ கல்யாணம் பண்ணிக்க, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய்! என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். போலாம். நான் ஆயின்மென்ட் வாங்கி தர போறீங்களா? நான் வாங்கி தந்துறேன். வாங்கடா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போவோம். யார் கிளாஸ் இன்னைக்கு தெரியலையே? யார் இருந்தாடா நம்ம கலக்கிரோம் மச்சி. கிளாஸ் தான. ஏய் இருடா, இன்னைக்கு கிளாஸுக்கு போன முக்கியமான நாள். மேடம் வராங்கடா, மேடம் வராங்க, மேடம் வராங்க. ஒரு சைஸா இழுக்கு. ஓகேயா? என்ன ஷாக் ஆயிட்டீங்களா நான் வந்திருக்கேன்னு பார்க்க? ஆமா மேடம். உங்க தமிழ் ப்ரொஃபஸர் இன்னைக்கு லீவு, அதனால அவங்களோட போர்ஷனை நான் கவர் பண்ணதுக்கு வந்திருக்கேன். சரியா? ஓகே. தமிழ்ல இன்னைக்கு திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்னு சொல்லிருக்காரு. இதுல வந்து இல்லற வாழ்க்கையின் அன்பை குறிச்சு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்க இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இந்த அன்புனா காதல் தான மேடம்? அன்பு வேற காதல் வேற. டீச்சர் எனக்கு மேடம் எனக்கு தெரியும் மேடம். சொல்லுங்க. சொல்லு மச்சி நீ சொல்லு மச்சி. நான் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய வைக்கிறேன். ஓகே. உங்க பொண்ணு மேல நீங்க வச்ச அதுக்கு பேர் அன்பு. அதே நான் வச்சேன். அது உங்க டைஜஷனல்ல உள்ளது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது அது இல்லை. இல்லற வாழ்வின் அன்பு, அது வந்து அன்பும் அறனும் பண்பும் சேர்ந்ததுதான் அந்த அன்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் இன்னைக்கு இப்படி எல்லாம் என்ன சொன்னாலும் ரூட்டை மாற்றி மாற்றி பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? சரிப்பட்டு வராது இதெல்லாம். ஓகே, நான் இப்படிதான் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்தீங்கன்னா இந்த போர்ஷன் நான் எடுக்க மாட்டேன், அவர்கிட்டயே திருப்பி கொடுத்து விட்டுருவேன். ஓகே, நான் என்னோட மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு போறேன். மேத்ஸ்ல அசோசியேட்டிவ் லா பற்றி சொல்றேன். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, நீங்க வந்து இதை மெமரைஸ் பண்ணணும். ஓகே, கவனமா கேளுங்க. A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. யாருக்காவது மெமரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா இப்போ? புரியல மேடம். ஓகே, ஒரு மேடம் என்ன இந்த கணக்கு பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மேடம். என்ன கணக்கு பண்ணாலும் புரியல மேடம். இப்போ நீங்க வேற ரூட்ல கனெக்ட் பண்றீங்களா? இது படிக்கிற மூட்ல இருக்கு. சரியா? ஓகே மேடம் எனக்கு தெரியும் மேடம். என்ன? ஓகே தெரியும் மேடம். சொல்லுங்க. அத பிஹெச்டி பண்ணிருக்கேன். அதாவது A க்கு Bனா உங்களுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும். B க்கு Cனா உங்களுக்கு உங்க பொண்ணை பிடிக்கும். அதனால எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்ல. ஓகே, நான் சொல்றது மேத்தமெட்டிக்ஸ். அதான் இது நீங்க என்ன சொன்னாலும் இங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி எல்லாம் படிச்சா உங்களுக்கு பாஸ் ஆகவே முடியாது. அப்படி இருக்க கூடாது. சரியா? படி ஒழுங்கா கவனிங்க. மேடம் நாங்க பாஸ் ஆக வரல மேடம், பாஸ் பண்ண வந்திருக்கோம். அது எப்படி இருந்தாலும் என்னோட கடமை படிக்கிறது, நீங்க கேட்டுதான் ஆகணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் செட் லாங்குவேஜ். செட் லாங்குவேஜா மேடம்? ஆமா, அது தெரியுமா உங்களுக்கு? அது செட் தெரியும் மேடம். எப்படி? அது செட்டா போவாங்க மேடம். எப்படி செட் பண்ணாலும் செட்டா பண்ணுது மேடம். நீங்க இன்னைக்கு டோட்டலி டிஸ்ட்ராக்டிவ். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு? மேடம் இன்னைக்கு சுபாஷ் இன்னைக்கு பர்த்டே மேடம், கேக் வெட்டலாம் மேடம். அதனாலதான் இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பாடத்தை கட் பண்ணிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் அது நடக்கட்டும், உங்க இஷ்டம். ஓகே சுபாஷினி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. கேக் வெட்டலாம்ப்பா. மச்சே நீ குத்த காசு பாரு. சுரேஷ் எவ்வளோ பெரிய கேக் வாங்கி வந்துக்கிறாங்க.
என்னாச்சு? மச்சி சாரி மச்சி, கேக் கிடைக்கல, கேக்கோட தங்கச்சி பண்ணுடா. எப்ப பார்த்தாலும் தங்கச்சியை பத்தியே யோசிப்பாங்கப்பா. என்னடா இது இவ்வளவு பெரிய கேண்டில்? சாரி மச்சி, நீ குத்துது நேத்து சைட் டிஷ்ஷுக்கே பத்தாம போயிடுச்சு. இது அப்படியே வந்துனே இருந்தோமா, ஒரு சர்ச்சில் ஏற்றி வச்சுனா அது எடுத்துன்னு வந்துட்டா. பார்த்தாவே தெரியுது எரிஞ்சு போன கேண்டில். கத்தி நல்லா கத்திட்டான்டா. ஒழுங்கா பாரு. Thank you. Thank you. Thank you. ஹாப்பி பர்த்டேடா. Thank you. அப்புறம் வந்து நான் கேக் வாங்கிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு அது எப்படி சொல்றது தான் தெரியல. சொல்லிட்டுங்களா? நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்றேங்க. No, thank you. ஹலோ ஹாய்ங்க. பெரிய இது மாதிரி அப்படியே போயினே இருக்கிறேன். நான் இதுவா? நானும் பாக்குறேன், உன்னை சுத்தி சுத்தி வந்து பாக்குறேன், அன்பா சொல்லி பாக்குறேன். நீ ஒன்னுத்துக்கும் வழிக்கே வர மாட்டேங்கிற. அதனால என் வழிக்கு உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பண்றேன் உனக்கு, அப்ப நீ என் பின்னாடியே வருவ. ஓகே, பாத்துக்கோ. என்ன ஆச்சு மச்சி? மச்சி அவ ரொம்ப இது பண்றாரடா. நேரம் சொல்லிட்டு இன்னைக்கு அவ வழியாட தெரியல உனக்கு? அவ எங்க ஹாஸ்டல்ல தங்கிக்கிறாளாம். அப்பா அம்மா இல்லையா, அண்ணாதியா. அண்ணாதியா யாருமே இல்லையா? யாருமே அப்ப இல்ல. விட்றா, ரொம்ப விஷயம் ரொம்ப சிம்பிளா போச்சு. வசியம் பண்ணிடலாம். வசியமா? டேய், எப்படாது? மந்திரவாதி மல்கானந்தா தெரியாத உனக்கு? அவர்கிட்ட போயிடலாம். மல்கானந்தாவா? என்னடா? மச்சி மல்கானந்தா தெரியாதா? மல்கானந்தா மல்கானந்தா தெரியாதா? தெரியாத? பொண்ணுங்களாம் எங்க இருக்குதோ அங்கதான்டா இருப்பாரு அவரு. அப்படியே பொண்ணுங்களை டப்பு டப்பு டப்புன்னு விழ வைப்பாரு. அவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாரு. அவரு போன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்குதாடா? இருக்குது மச்சி, கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. அவளை மடைக்கணும்டா எப்படியாவது. சரி நம்பர் சொல்றேன், கரெக்டா நோட் பண்ணு. சொல்லு. 0 0 00 000 00 2 0 ரெண்டுமே 0. ஓகே, நான் போறேன். இல்லடா போறடா. நீ நம்பர் தப்பா போட்டுருப்படா. கரெக்டான நம்பர் போடு. 0 0 00 00 000 000 2 0 ரெண்டுமே 0. இப்போ போகும் பாரு, இப்போ நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன். இல்லடா எங்கேஜாவே இருக்குது அந்த நம்பரு. விட்றா. டேய், நாங்க டைரக்டா போய் பாத்துக்கிறோம். விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குது. நம்ம போய் நேரா மல்கானந்தாவை பார்த்து அவர்கிட்ட வேலையை முடிச்சுக்கலாம். ஓகே, இப்பே போலாம் வா.